5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ இந்த நாடுகளுக்கு சென்றிருந்த போது அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டதை பார்த்தோம். அந்த காட்சிகளை பார்க்கும்போது இந்திய கலாச்சார முறைப்படி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதுன்னு செய்திகளில் வந்ததையும் நம்ம படிச்சிருப்போம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா போஜ்புரி மொழி பேசக்கூடிய மக்கள் அவங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை தான் நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடைய பிரதமரை பற்றி பேசும்போது ரொம்பவே பெருமிதமாக பேசியிருந்தார் பிரதமர். பீகாரின் மகள் என்று அவரை குறிப்பிட்டு பேசினதெல்லாம் பார்த்தோம். ஆனா போஜ்புரி பேசக்கூடிய மக்கள் மட்டும்தான் ட்ரினிடாட் மற்றும் டொபாகோக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனால் 1800களில் இந்தியர்கள் இங்கிருந்து கரும்பு தோட்டத்தில் வேலை செய்யவும், வாழை தோட்டம், தென்னந்தோட்டத்தை எல்லாம் உருவாக்கவும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூட்டிட்டு போகப்பட்டாங்க ஆங்கிலேயர்களால். அப்படி போனவங்கள போஜ்புரி மக்கள் மட்டும் கிடையாது, இன்னொரு இனமும் அவங்களோட பயணிச்சது. ஆனால் அந்த இனம் இன்னைக்கு அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய போஜ்புரி இன மக்களோடு கலந்ததால் தன்னுடைய வேர்களை பெரும்பான்மையானவர்கள் மறந்திருக்கிறார்கள், தங்களுடைய மொழியை பெரும்பான்மையானவர்கள் மறந்திருக்கிறார்கள். அது வேறு எந்த சமூகமும் இல்லை, நம்முடைய தமிழ் சமூகம்தான். ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் தமிழை மறந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மத்ராஸ் சிவாலயம்னு இருந்த ஒரு இடம் இப்போ சிவ் மந்திரா மாறி இருக்கு. நம்ம மதுரை வீரனை பைரோ பாபான்னு மாற்றிருக்காங்க. காட்டேரி அம்மன் அப்படின்ற ஒரு தெய்வத்தை, குல தெய்வத்தை காட்டேரி மா அப்படின்னு மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மாறுதல்கள் இந்த போஜ்புரி மக்கள் பெரும்பான்மையாக இருந்ததால், அவங்களுடைய தமிழ் மக்கள் கலந்ததால் இந்த வேர்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றன. அதை தேடி ஒரு சின்ன பயணம் தான் இந்த தொகுப்பு. தற்பொழுது நம்ம திரையில் பார்த்து கொண்டிருப்பது ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டிற்கு 1845 கொண்டு செல்லப்பட்ட இந்தியர்கள். அங்க ஒப்பந்த கூலிகளாக, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நம்ம கிட்ட இங்க சொல்லும்போது ஒப்பந்த தொழிலாளர்கள், அங்க போன பிறகுதான் அங்க உபயோகப்படுத்தின வார்த்தை கூலிகள். சோ ஒப்பந்த கூலிகளாக கொண்டு செல்லப்பட்ட இந்தியர்களுடைய புகைப்படம் தான் பார்க்கிறோம். இதுல பெரும்பான்மையானவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த புகைப்படத்தில் பார்க்கிறோம். இவங்க கொண்டு செல்லப்பட்ட எந்த படகு, இந்த ஒரு பெரிய ஒரு கப்பல்ல தான் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. எங்க இந்தியால இருந்து கிட்டத்தட்ட 14,000 மைல் தூரம் கடல் பயணம் இந்த கப்பல்ல தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 103 நாட்கள் இந்த கடல் பயணமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலுடைய ரூட் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கல்கத்தா துறைமுகத்தில் இருந்தோம், அதே மாதிரி மத்ராஸ் துறைமுகம், இந்த 2 துறைமுகங்கள்ல இருந்து தான் இந்த கப்பலானது பயணித்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது கல்கத்தா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் எல்லாம் பெரும்பான்மையானவர்கள் உத்தரப்பிரதேசம், பீகார், தற்போதைய ஜார்க்கண்ட், மேற்கு வங்கத்தின் சில பகுதிகள், இந்த பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஒப்பந்த கூலிகள். அவங்கள கல்கத்தியாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மத்ராஸ் மாகாணத்திலிருந்து